Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. Green Park Coaching Center, All India First Rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center. பொள்ளாச்சி பாலியல் வழக்கை போலவே கோடநாடு வழக்கிலும் விரைவில் தீர்ப்பு வரும் என முதலமைச்சர் நம்பிக்கை. பொய் சொல்வதே பழனிசாமியின் வேலை என்றும் சாடல். பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் திமுகவின் பங்கு என்னவென்று முதலமைச்சருக்கு எடப்பாடி பழனிசாமி கேள்வி. ஆளுங்கட்சி என்பதையே மறந்து தம்மை எதிர்க்கட்சி தலைவராக நினைத்துக் கொண்டிருக்கிறாரா என்றும் விமர்சனம். கோவை, திருப்பூர், நீலகிரி, ஈரோடு உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர், வேலூர் ஆகிய மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் கணிப்பு. திருச்சி மற்றும் மேட்டுப்பாளையத்தில் சூறை காற்றுடன் கனமழை. திண்டுக்கல்லில் கொட்டிய கனமழையால் குளிர்ச்சியான வானிலை. ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இடி மின்னலுடன் கனமழை. புதுக்கோட்டையில் இரவு நேரத்தில் பொழிந்த மழையால் விவசாயிகள் மகிழ்ச்சி. டாஸ்மாக் முறைகேடு வழக்குகளை சிபிஐ விசாரணைக்கு மாற்றக் கோரி மனு தாக்கல். மத்திய மாநில அரசுகள், அமலாக்கத்துறை, சிபிஐ மற்றும் லஞ்ச ஒழிப்புத்துறை பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தமிழகத்தில் பல்கலைக்கழக துணைவேந்தர்களை அரசே நியமிக்கும் வகையில் நிறைவேற்றப்பட்ட சட்டத்தை எதிர்த்து வழக்கு. மத்திய மாநில அரசுகள் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஆபரேஷன் சிந்தூர் வெற்றியை கொண்டாடும் விதமாக பாஜக சார்பில் தேசிய கொடியை ஏந்தி பேரணி. சென்னையில் நடைபெற்ற பேரணியில் நயினார் நாகேந்திரன், தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்டோர் பங்கேற்பு. வக்ஃபு திருத்தச் சட்டத்திற்கு எதிராக தமிழ்நாடு அரசு வழக்கு தொடராதது ஏன் என தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கேள்வி. சிறுபான்மை மக்களின் உரிமைக்காக தமிழக வெற்றிக் கழகம் முதன்மை சக்தியாக களத்தில் நிற்கும் என்றும் உறுதி. உதகையில் 127வது மலர் கண்காட்சியை நாளை தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். பட்டத்து யானை, ராஜ சிம்மாசனம் உள்ளிட்ட பல்வேறு வடிவங்களில் மலர் அலங்காரம். வேலூர் மாவட்டம் குடிகாத்தம் அருகே கோயில் தேர் கால்வாயில் இறங்கியதால் பரபரப்பு. ஜேசிபி வாகனம் மூலம் தேர் மீட்கப்பட்டதால் பக்தர்கள் நிம்மதி. டெல்லியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுடன் முப்படை தளபதிகள் சந்திப்பு.
ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கைகள் குறித்து விளக்கியதாக தகவல். இருபது நாட்களாக பாகிஸ்தானில் சிக்கி தவித்த BSF ஜவான் பூர்ணம் குமார் ஷா விடுவிப்பு. பதிலுக்கு பாகிஸ்தானிய ரேஞ்சரை விடுவித்தது மத்திய பாதுகாப்பு படை. உத்தரப்பிரதேசத்தில் 3700 கோடி ரூபாய் மதிப்பில் 6வது செமிகண்டக்டர் ஆலை அமைக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல். புதிய ஆலை மூலம் 2000 பேருக்கு வேலை கிடைக்கும் என தகவல். கர்னல் சோஃபியா குரேஷி குறித்து மத்திய பிரதேச பாஜக அமைச்சர் குன்வார் விஜய் ஷா சர்ச்சை பேச்சு. ஒரே நாளுக்குள் வழக்கு பதிவு செய்ய மத்திய பிரதேச உயர்நீதிமன்றம் உத்தரவு. உச்சநீதிமன்றத்தின் 52வது தலைமை நீதிபதியாக பதவியேற்றார் BR கவாய். பிரதமர் நரேந்திர மோடி முன்னிலையில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பதவி பிரமாணம் புரிந்து வைத்தார். ட்ரோன் தாக்குதலை தடுக்கும் ராக்கெட் சோதனை பர்கவஸ்திரா. ஒடிஷாவின் கோபால்பூரில் சோதனை வெற்றிகரமாக நடத்தப்பட்டதாக அறிவிப்பு. தமிழ்நாட்டில் ஆகம விதிகளுக்குட்படாத கோயில்களில் அனைத்து சாதி அர்ச்சகர்களை நியமிக்கலாம். ஆகம கோயில்களை அடையாளம் காணவும் உச்சநீதிமன்றம் உத்தரவு. வந்தே பாரத் ரயில்களில் பயணிகளுக்கு உணவு விநியோகிக்கும் எர்ணாகுளம் கேட்டரிங் சென்டரில் கெட்டுப்போன உணவு வகைகள் பறிமுதல். துர்நாற்றம் வீசுவதாக அளிக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் மாநகராட்சி அதிகாரிகள் நடவடிக்கை. உதகை அரசு மருத்துவமனை மற்றும் மருத்துவக் கல்லூரி சிறந்த வரவேற்பை பெற்றுள்ளது. மருத்துவமனையில் ஆய்வு மேற்கொண்ட பின் முதலமைச்சர் MK ஸ்டாலின் பேட்டி. தூய்மை பணியாளர்களை தொழில் முனைவோர்களாக மாற்றும் திட்டத்தில் முறைகேடு நடந்ததாக சவுக்கு சங்கர் தொடுத்த வழக்கு. திட்டத்தை அமல்படுத்தியது தொடர்பான ஆவணங்களை தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சொத்து அபகரிப்பு வழக்கில் வழக்கறிஞர்கள் என்ற பெயரில் சிலர் மிரட்டுவதாக நடிகை கௌதமி குற்றச்சாட்டு. தனக்கு பாதுகாப்பு வழங்க கோரி சென்னை காவல் ஆணையரிடம் மனு. பொள்ளாச்சி அருகே மது போதையில் அரசு பேருந்தை இயக்கிய ஓட்டுநரால் பயணிகள் அலறல். பேருந்தை நிறுத்தியதும் ஓட்டுநரை பிடித்து கோமங்கலம் காவல்துறை விசாரணை. பாலியல் வழக்கில் கைதான மத போதகர் ஜான் ஜெபராஜுக்கு நிபந்தனை ஜாமீன். அரசு தரப்பு கடும் எதிர்ப்பு தெரிவித்த நிலையிலும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கள்ளக்குறிச்சி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் எள் மூட்டைகளை வைக்க இடமில்லை என விவசாயிகள் புகார். மாற்று இடம் உருவாக்கி தரவும் அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை.
விருதுநகர் மாவட்டத்தில் 70 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நீர்நிலைகள் புனரமைப்பு மற்றும் புதிய அணை பணிகளை மேற்கொள்ள டெண்டர் கோரியது நீர்வளத்துறை. செஞ்சியில் ஒரே மையத்தில் தேர்வு எழுதிய 167 மாணவர்கள் 100க்கு 100 எடுத்த விவகாரம் எவ்வித முறைகேடும் நடைபெறவில்லை என மாவட்ட கல்வி அலுவலர் அறிக்கை. அனைவருக்கும் சுவாமி தரிசனம் செய்ய உரிமை உண்டு. கோயில் திருவிழாவில் பட்டியலின மக்களை புறக்கணித்ததற்கு எதிரான வழக்கில் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு காட்டம். சென்னை பெரும்பாக்கத்தில் ஐடி பெண் ஊழியரிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட நபர் கைது. கையை கடித்துவிட்டு பெண் தப்பி ஓடியது விசாரணையில் அம்பலம். கூவாகம் கூத்தாண்டவர் கோயிலில் திருநங்கைகள் தாலி துறக்கும் சடங்கு. ஒரு நாள் தாலியை துறந்து ஒப்பாரி வைத்த திருநங்கைகள். கோவையில் குப்பை பிரிக்கும் திட்டம் முறையாக செயல்படுத்தப்படவில்லை என அதிமுக கவுன்சிலர் குற்றச்சாட்டு. திமுக கவுன்சிலர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் இரு தரப்பினர் இடையே வாக்குவாதம். ஈரோடு அருகே இரும்பு ஏற்றி வந்த லாரி கட்டுப்பாட்டை இழந்து விபத்து. சாலையோரம் நின்றவர் நூல் இழையில் உயிர் தப்பிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகின. ஆந்திராவிலிருந்து தமிழகத்திற்கு கடத்தி வரப்பட்ட 17 லட்சம் ரூபாய் மதிப்பிலான குட்கா கடத்தல். 122 மூட்டை போதை வஸ்துகளை பறிமுதல் செய்து பர்கூர் காவல்துறை தீவிர விசாரணை. காரைக்குடி அருகே ஊத்தா மீன்பிடி திருவிழா கோலாகலம். 10க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் கலந்து கொண்டு மீன்களை பிடித்து உற்சாகம். கேரள மாநிலம் கரிப்பூர் விமான நிலையத்தில் 40 கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருள் பறிமுதல். தாய்லாந்திலிருந்து போதைப் பொருட்களை கடத்தி வந்த 3 பெண்களை அதிரடியாக கைது செய்து விசாரணை. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்து 70,440க்கு விற்பனை. 1 கிராம் தங்கம் 8,805 ரூபாய்க்கு விற்பனையானது. காடுவெட்டி குருவின் வாழ்க்கையை மையமாக கொண்டு எடுக்கப்பட்ட திரைப்படத்தை வெளியிட தடை விதிக்க கோரிய வழக்கு. இயக்குனர் கௌதமன் நாளைக்குள் பதிலளிக்க சென்னை உரிமையியல் நீதிமன்றம் உத்தரவு. டிடி நெக்ஸ்ட் லெவல் படத்தில் இடம்பெற்ற கோவிந்தா பாடலுக்கு வலுக்கும் எதிர்ப்பு. 100 கோடி ரூபாய் நஷ்டஈடு கேட்டு நடிகர் சந்தான மற்றும் படக்குழுவினருக்கு திருப்பதி தேவஸ்தான அறங்காவலர் குழு உறுப்பினர் நோட்டீஸ். சீனாவின் குளோபல் டைம்ஸ், எச் நியூஸ், துருக்கியின் டிஆர்டி வேர்ல்ட் எக்ஸ் கணக்குகள் முடக்கம். எல்லை பதற்றம் குறித்து இந்தியாவுக்கு எதிரான செய்திகளை வெளியிட்டதாக மத்திய அரசு அதிரடி நடவடிக்கை. இந்தியாவின் மீது அணு ஆயுதங்களை ஏவி பயன்படுத்த திட்டமிடவில்லை. பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் இஷாக் தார் விளக்கம்.
காசாவில் 50 லட்சம் மக்கள் பட்டினியால் வாடுவதாக ஐநா வேதனை. ஒரு தலைமுறை குழந்தைகளை அழிக்கும் செயற்கையான பஞ்சம் என்றும் கவலை. லோகோவை மறு வடிவமைப்பு செய்த கூகுள் நிறுவனம். ஜி என்ற எழுத்தில் வண்ணங்களுக்கு இடையே இருந்த கோடுகள் அகற்றம். Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. Green Park Coaching Center, All India first rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center.